வணக்கம்மா. நல்லா இருக்கும். அப்பா காவலுக்கு போச்சு. அப்பா இவன் சொல்லுவாரு. அடி எடுவட்ட சரிக்கு 2 பேரும் வேலைக்கு தானே இருக்கீங்க? ஆமா. அந்த இடத்து தலைவி யாரு? அம்மா தான். ஒழுங்கா குனிஞ்சு பணிவா வணிகம் சொல்லுவேன். செந்தமா சம்பளம் வேணுமா வேண்டாமா? வேணும். குனிஞ்சு ஒழுங்கா பணிவா ஆசீர்வாதம் கொடுங்க. பாருங்க ஆலோசனை தேவையில்லாம பேசாதீங்க. அவ யாரு என்ன உங்களுக்கு தெரியுமா? முதல்ல யாரு? அவ யார் தெரியுமா உங்களுக்கு? யாரு மாப்ள? நான் வந்து பாக்குறேன். விளம்பரத்தை குறை. அவ யாரு? இருப்பா. விளம்பரத்தை குறை. பெட்டி என்ன வந்தல இருந்து ரொம்ப கோபுரியன். இல்ல அவ யாரு என்ன தெரியுமா? அவ யாருங்க? அவ யார் தெரியுமா? முதல்ல சொல்லுங்க. அவள 10% வாக்கப்பட்டவ தான். என்ன குறைச்சு சொல்றீங்க? சரி உனக்கு மரியாதை கிடையாது. என்னை பத்தி தெரிஞ்சா சொல்லு. நீ மாட்டுக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்துல என்னை 10% வாக்கப்பட்டவன்ற. என்னடி சொல்றாங்க? அவ மனசு வேதனைப்படுது பாருங்க. 13. நல்ல குடும்பம். பங்குனில 3 பேர் ஜாயிண்ட் ஆயிருக்கான். புதுசா தெரியுமா? என்னடி சொல்ற? ஐயய்யே. கம்மியில நினைச்சு பெருமைப்படுங்க. அம்மா நீங்க 2 பேரும் வேலைய விட்டு தூக்குங்கம்மா. அம்மா நம்ம விளையாடுற வந்துட்டோம். உங்க அப்பா ஏமா இப்படி இருக்காரு நான் கேக்குறேன். நீ என்ன பண்ணாரு? உங்க அப்பா சர்வ மோசம்மா. ஏன் இப்படி சொல்றீங்க? ஏய் சரி அவர் நல்லவரா இருந்தா உங்க 2 பேரும் வேலைக்கு வைப்பாரா? அந்தால என்னமா ஐயா நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க. அப்பா அப்படி தப்பலாம் பேச. நீங்க உங்க அப்பாவை மாத்துங்க. இந்த அப்பா வேணாம் வேற அப்பா ரெடி பண்ணுவோம். நம்பிராஜனை சொல்றேன். உங்க அப்பா நடவடிக்கை சரியில்லை. கண்டிச்சு வைங்க. என்னாச்சு? நம்மள பூரா காட்டுக்கு போ காவலை பாருன்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் போய் அம்மாவை கட்டி பிடிச்சே எடுத்துருக்காங்க. ஐயோ உங்க அம்மாவை கட்டி பிடிச்சா கூட தப்பு இல்ல. அந்த ஆளு எழுத்து விட்டு ராமசாமி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி படுத்திருக்கேன். ராமசாமி மருந்த குடிக்கிறோம்னு அலையிறேன். நான் தான் ராமசாமி சமாதானப்படுத்தி வாடா பெரிய இடம்னா அதெல்லாம் சகசம். நீ வேணா என்னைய கொஞ்ச நேரம் கட்டி பிடிச்சி படுத்துக்கணும். இவ்வளவு நேரம் அவன் கூட முட்டை குடியா படுத்து கிடந்துரு. குளிக்க கூட இல்ல. போய் குளிடி முதல்ல. எச்சு தொட்டு வச்சுட்டு வந்துட்டேன். ஏமா இதுதான் பண்டமாற்று முறையா? இது பண்டமாற்று முறையில் மணியண்டா. இது சரி பேசிக்கிட்டே குஞ்சு நிலத்துக்கு வந்துட்டோம். இந்த பூக்கள் எல்லாம் பார்க்கும்போது என் மனசுல எப்படி இருக்குன்னு சொல்லவா? எப்படிமா இருக்கு? இருக்கவா சொல்லவா? குறிஞ்சியிலே பூமலர். குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுங்குதடி.
இந்த அம்மா வெக்கப்பட்டு அங்கிட்டு திரும்பி நிக்கிறாங்கடி. ஏன்டி இந்த பாடுபடுத்துற? அடி பெட்டியே நனைஞ்சு வச்சுடி. அடி பெட்டி. ஏய் மானகட்டம். ஏன் ஒரு பாரமே குறைஞ்சது மாதிரி. சீ வெக்கமா இல்ல உனக்கெல்லாம்? ஒண்ணுக்கு போறதுலாமா வைக்கப்படுவாங்க. சரி படக்குன்னு போயிட்டோம். ஏய் உனக்கு தான் எதுவும் இல்ல, நீ போற என்ன அங்க பாரு. பஸ் ஸ்டாண்ட்ல 10 ரூபா பாங்க இங்க ஃப்ரீ. ஓ வேணாண்டி, முறையே பயமுறுத்தாதடி அம்மா. என்னம்மா சூச்சு போறதுக்குலாம் நீங்க கூச்சப்பட்டு இருக்கீங்க? உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமான எதுவுமே இல்லையா? இவ்ளோ பேர் இருக்காங்க, இவ்ளோ பேருக்கு முன்னாடி இப்படியா பண்ணுவ? வெக்கப்பட்டுக்கிட்டு பேசாம இருந்தோம்னா நீர் கடுப்பு வந்துரும். இனிமேல் இப்படி பண்ணா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன், சரியா? ஐயோ ஐயோ அம்மாவும் தூக்குறாளாம்ல. நீங்க வேலையிலிருந்து தூக்குறோம்ங்கறிய. ஐயோ அம்மாவும் தூக்குறாளா விடுறோம்டா. சரி நம்ம ஏதாவது விளையாட்டு விளையாடுவோமா? ஆமா நம்ம விளையாட்டு விளையாட்டு புள்ள நம்ம வந்துடக்கூடாது. சரிம்மா நீங்க என்ன சொன்னாலும் நாங்க அதுக்கு. இல்ல உனக்கு என்ன விளையாட்டு தெரியும் சொல்லு. நான் விளையாடுற விளையாட்டு பூரா நம்ம விளையாட்டு வித்தியாசமான விளையாட்டா இருக்கு. ஏய் என்னமா இருக்க? நான் அம்மா அப்பா விளையாட்டுனா நல்லா விளையாடுவேன். ஏய் நீ விளையாடுவ வர்றவங்க நான் சொல்றேன். நாங்க 2 பேரும் அம்மா அப்பாவா இருக்கோம், நீங்க பிள்ளையா இருங்க. வேணாம் அந்த விளையாட்டுலாம் வேணாம், நல்லா இருக்காது. நீங்க பால் குடிக்கிறது குறையவே இருக்கு. நம்ம கும்மி அடிச்சலாம்ல, கும்மி அடிச்சு. கும்மியா? பிள்ளைக்கு வயிறு வேணுமே. அடி நொறுக்கி அள்ளிப்படுவான். கும்மியில நான் டிகிரி முடிச்சால விரிச்சுக்கிட்டு அடிக்குதுன்னு. பறவை எல்லாம் ரெக்கை விரிச்சுக்கிட்டு அடிக்குது பாருங்க. பட்டார் பட்டார் பட்டார். எல்லா பறவையும் ஒரே விரட்ட விரட்டி எறியலாமா? ஒரே விரட்டு தான். ஆலோலம் ஆலோலம் ஆலோலம்
கட்டிய நொறுக்குங்க. ஏ நல்லா இருக்கு கோயாளோ, நல்லா இருக்கு கோயாளோ, நல்லா இருக்கு ஆயாளோ, நல்லா இருக்கு ஆயாளோ, நல்லா இருக்கு. ஏ கோயாளோ, ஏ நல்லா இருக்கு. கீழே பாருடி முதல்ல. கீழே பார்த்து தொலை. பாருடி முதல்ல. ஆமா உடனே இத பாப்ப. ஏய் உனக்கு கீழே பாருடி. எனக்கு கீழே நானேவா பாக்குறேன். கர்மாந்திரத்தை பார்த்து தொலை. கர்மம் சொல்லாத, அது சாமி. செத்துட்டா சாமிதான். கீழே பாருடி. எதை மூடுறா பாருங்க. ஐயோ முகத்தை மூடுறாளே. ஐயோ எதை மூடணுமோ அதை மூட முகத்தை மூடுறீ உனக்கு. முகத்தை தான் மூடணும். ஏன் நாளைக்கு பாக்குறவ என்ன சொல்லுவா? ஏன் மூஞ்சில முடிக்காத அப்படிதான் சொல்லுவா. யாராவது என் இதுல முடிக்காதுன்னு சொல்றாங்களா? எது? அப்ப முகத்தை மூடிட்டோம்னா இது தெரிஞ்சாலும் யாருக்குன்னு அடையாளம் தெரியாது. அப்படி சொல்லாதீங்க, இன்னைக்கு அடையாளம் தெரியும். நம்ம நாளைக்கு இதேதான் வேலை, ஒவ்வொன்னா பாக்குறது. எதுக்குடி உனக்கு ஆம்பளை?